ராமையா, அம்மா உங்ககிட்ட பஞ்சாங்கம் புக்கு வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தீங்களா? ஐயோ, மறந்தே போயிட்டம்மா. இது இப்போ உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. சரிங்கம்மா. சுடர், இதை எழிலையா கிட்ட கொடுத்துருமா. இது வேறயா? சும்மாவே நம்மள பார்த்தா டென்ஷன் ஆகுறாரு. இப்ப இது கொண்டு போய் கொடுத்தா என்ன சொல்ல போறாரோ தெரியலையே. அஞ்சலி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க சுடரம்மா. இந்த ஃபைல் உங்க டாடியோடதுதான். இதை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறியா? சரிங்க சுடரம்மா, கொடுங்க. தேங்க்ஸ் அஞ்சலி. ஐயோ, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்வாங்களா? போங்க சுடரம்மா. அப்பாடா. அஞ்சலி, என்ன பாட்டி? கையில என்ன ஃபைல் ஏதோ எடுத்துட்டு போற? இது டாடியோட ஃபைலாம் பாட்டி. அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? யார் இது உங்ககிட்ட கொடுத்தா? சுடரம்மா தான் கொடுத்தாங்க. சுடர் கொடுத்தாளா? எங்க அதை கொடு பாப்போம். சுடர் அவளோட மேரேஜ ரெஜிஸ்டர் பண்ண அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணிருக்கா. பரவாயில்ல, இத நாம செஞ்சிருக்கணும். அஞ்சலி, இத நாமளே சேர்ந்து டாடி கிட்ட கொடுப்போம். என்ன வா போலாம். இது ஃபைல்னு எனக்கு தெரியாதா? இத நீதான் அஞ்சலி கிட்ட கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொன்னியா? ஆமா சார், நான் தான் கொடுக்க சொன்னேன். நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன் சார், எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? நீ பண்ணி இருக்கிற வேலைக்கு கோவப்படாம உனக்கு கொஞ்சம் சொல்றியா? நான் கொடுத்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு இப்ப இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கேன்னா உனக்கு என்ன பண்றது? சார், நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? இத பத்தி தான் சொல்றேன். நம்மளோட மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான அப்ளிகேஷனை வாங்கி ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பண்ணனு கேக்குற? நமக்கு நடந்தது மேரேஜே இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அத ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்க. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? சார், நான் ரெடி பண்ணல சார். என்னது, நீ ரெடி பண்ணலையா? ஆமா சார், சத்தியமா நான் இதை ரெடி பண்ணல. ஏய், என்ன பார்த்தா உனக்கு என்ன இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? நீ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு இந்த டாக்குமெண்ட்டை அஞ்சலி கிட்ட கொடுத்து நீ தான் என்கிட்ட கொடுக்க சொல்லிருக்க. இப்ப நான் கோவப்பட்டு திட்டினதும் அப்படியே நான் இதை ரெடி பண்ணலன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறியா? அப்படிலாம் இல்ல சார். ஏய், போதும், நிறுத்து. நீ ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு கடைசியில அதை நான் பண்ணலன்னே சொல்லிக்கிட்டு இருக்க. எந்த விஷயத்துல நீ கரெக்டா இருந்திருக்க உன்னை நம்புறதுக்கு? சொல்லு. நீங்க ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அத எதையும் உன் கனவுல கூட நினைக்காத. ஞாபகம் வச்சுக்கோ. இத பாரு, நான் திரும்பவும் சொல்றேன். நம்ம கான்ட்ராக்ட் படி அம்மாவோட ஹெல்த் சரியாகிற வரைக்கும் தான் நீ இந்த வீட்டுல இருக்கணும், இருக்க முடியும். அதே காரணமா வச்சு இந்த மாதிரி ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி நீ வீட்டை விட்டு போறத தடுத்துடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அம்மாவை கார்னர் பண்ணி நீ நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம் நினைக்கிறியா? சி,
அப்படி நினைச்சிருந்தா அது உன்னோட முட்டாள்தனம். என் மனசு எப்பவுமே மாறாது. அன்னைக்கு என்னமோ எனக்கு இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னே தெரியல, என்ன நம்புங்க நம்புங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்த. இப்போ டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு திருட்டுத்தனமா ரெடி பண்ணிருக்க. உனக்கு எந்த விதத்துல நான் நம்புறது? தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பத்தி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு அடிச்சு சொன்னேன். அது மொத்தமா பொய்ன்னு இப்ப என் மனசுக்கு தோணுது. இன்னும் என்னென்ன பொய் சொல்லிருக்கேனே தெரியல. சொல்றது செய்யறது அத்தனையும் பொய், ஃப்ராட் தனம். இதுல இது ஒண்ணுதான் கேடு. மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ரெடி பண்ணது எழிலுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சுடருக்கு நல்லா தெரியும். அப்புறம் எப்படி அவ இதை ரெடி பண்ணிருப்பா? கண்டிப்பா சுடர் இதை ரெடி பண்ணிருக்க மாட்டா.